பண்ணி எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? சாந்து கொண்டு தர மெழுகி சாந்து கொண்டு தர மெழுகி அங்கே சந்தேனத்தால் கோலம் போட்டார் சந்தேனத்தால் கோலம் போட்டார் அங்கே மாவு கொண்டு தர மெழுகி மாவு கொண்டு தர மெழுகி அங்கே மஞ்சளாலே கோலம் போட்டார் மஞ்சளாலே கோலம் போட்டார் அங்கே பாலு கொண்டு தரை மெழுகி பாலு கொண்டு தரை மெழுகி அங்க பன்னீராலே கோலம் போட்டார் பன்னீராலே கோலம் போட்டார் அப்படி நாகமூட்டை ராஜமன்னன் நகக்கண்ணே வெண்குடனவளும் பார்க்கடல் எண்ணத்திலே வலிங்கி வர்ண பாறையிலே சாந்து கொண்டு தரைமிளகி சந்தனத்தாலே கோலம் போட்டார்கள் மாவு கொண்டு தரைமிளகி மஞ்சனையாலை கோலம் போட்டு பாலு கொண்டு தரைமிளகி பன்னீராலை கோலம் போட்டார்கள் குருத்துவாளை இடைவிரித்து தேங்காய் பழம் தட்சணையோடு அதாவது ஆடின்னு சொல்ல ஒரு கேள்வி கேட்போமா? கேளுங்க என்ன வேணாலும் கேட்கலாம். அதாவது எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் முதலில் வழிபடக்கூடிய கடவுளானது யாரு? அது யாரு? கருப்பசாமியா? மாடனா? ஆமா. யாரு? முண்டசாமியா? வண்டிக்கா இருக்கப்பட்ட அம்பட்டு சாமின்னு சொல்லியாச்சு. யாரு சொல்லுங்க. அதாவது முதலில் வழிபடக்கூடிய கடவுள் யாருன்னு சொன்னா யாரு தெரியுமா? அதுதான் விநாயகப் பெருமான். ஆதி மூலமா? மூலமா ஆதி மூல கணபதினு சொல்லணும். முட்டைய மூலங்க தாத்தாக்கு மூலமும் நினைச்சுக்கிட்டேன். அப்பதான் துத்தியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்ப மூலங்காரு முத்தாரம்மனுக்கு பூஜை போடுவதற்கு முன்னால போய் அங்க விநாயகரை கும்பிட்டுட்டு வந்துதான் முத்தாரம்மைக்கே பூஜை நடக்கு. ஆமா சரி. அப்போ நாகமூடி ராஜமன்னன் நகக்கண்ணி வெண்குடனவளும் திருத்துவாலை இளைவரித்து தேங்காய் பழம் தட்சணையோடு விநாயகரை பிடித்து வைத்துக் கொண்டு அரணே அரணே என்று சொல்லி அருண் திவசானது செய்து வருகிறார்கள். சிவனே சிவனே என்று சிவன் திவசானது செய்து வருகிறார்கள். அப்படி நாகமூடி ராஜமன்னன் நகக்கண்ணி வெண்குடனவளும் அந்த பார்க்கடல் நன்மையில பழங்குவ பாறையில மனதுக்குள்ள என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? என்னமா நினைக்கிறார்கள்? பகவானே சம்போ சங்கர சிவ சம்போ சங்கர இந்த அடியான் செய்யும் தவத்தை பாரோம். இந்த அடியான் செய்யும் தவத்தை பாரோம். சங்கர ஈஸ்வரனை இறையோனே சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரோம். இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரோம். சங்கரா
ஐயா படியலக்கும் படியலக்கும் ஐயா படியலக்கும் வரம்பொருளே சம்போ சங்கரா சம்போ சங்கரா இந்த பக்தை செய்யும் தவத்தை பாரும் இந்த பக்தை செய்யும் தவத்தை பாரும் சங்கரா சங்கரா சம்போ சங்கரா அப்படி வாக்களில் அன்னதிலே வலிங்கு வரல பாறையிலே நாகமூட்டி ராஜமன்னன் நாகக்கண்ணி பெண்குடியானவளும் ஆண்டவனே பகவானை யாருக்கு என்ன குற்றம் செய்தோ என்ன பாவம் செய்தோ நாங்க என்ன அநியாயம் செய்தோம் இதனால் இதுவரைக்கும் எங்களுக்கு ஏந்தி வெள்ள எடுப்பதற்குரிய எதுவுமே இல்லை இல்லை என்று சொல்லி ஒரு குழந்தை செல்லமானது இனிய சுவாமி அதான் தாத்தா ஒரு பிள்ளைங்கிறது வீட்டுல எவ்வளவு முக்கியம் பாத்தியாடா பிள்ளை இல்லாத வீடு எப்படி இருக்கும் என்ன வீடு இருள் மயமாக இருக்கும் சில பேர் ஆம்பளை பிள்ளைக்கு ஆசைப்படுவாங்க சரி பொம்பளை பிள்ளை கிடைக்கும் சில பேர் பொம்பளை பிள்ளைக்கு ஆசைப்படுவாங்க ஆம்பளை பிள்ளை கிடைக்கும் ஆமா இப்படி உலகத்திலே குழந்தை செல்வம் தான் உலகத்திலே பெரிய செல்வம் தானே நினைச்சு பாக்க என்ன பிள்ளை என்ன குட்டி பிள்ளைய பத்தி என்ன பிரச்சனை இருக்கு ஒரு பிரச்சனை இல்லையே ஆம்பளை பிள்ளைய பெத்து ஆம்பளை பிள்ளைன்னு வளர்க்கிய ஆமா பெத்து வளர்த்து படிக்க வச்சு வீட்டை கட்டி ஒரு நல்ல செவத்த பிள்ளைய கட்டி வச்சா அந்த பிள்ளை கைய பிடிச்ச உடனே பெத்த தாயை மறந்துருதானே ஆனா ஆம்பளை பையன் அப்படி போறான்னு சொன்னா பொம்பளை பிள்ளை நம்மளை காப்பாத்துன்னு நினைச்சோம்னு சொன்னா என்ன செய்யும் பொம்பளை பிள்ளையும் ஆமா இப்படி படிக்க வச்சு பெத்து வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தா சொன்னா தாய் காத்துல மூக்குல கழுத்துல நகை இருந்தா எங்க அம்மையை பார்த்துட்டு வரேன் வாரத்துக்கு ஒருக்கா வருவா எங்க அம்மையை பார்த்துட்டு வரேன் பேட்ட தாய் 10 பைசாக்கு வழி இல்லாம இருந்தா என்ன செய்வா வருவாளா வரமாட்டாள அதனால பெரிய ஆளுக்க மட்டும் கவனமா கேளுங்க கவனமா கேளுங்க யாரையும் நம்பி எதையும் கொடுக்காதங்க உங்க அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு வச்சுக்கிடுங்க ஆமா பேர்ல கிடக்கட்டும் அக்கௌண்ட்ல கிடக்கட்டும் இப்ப மூணு பொட்ட பிள்ளை ஆமா 3 மறுபடியும் நமக்கு கஞ்சி ஊத்த போறானா கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா வெளில அடிச்சு பணத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கேன் சேர்க்கணும் இது வரைக்கும் 27 லட்சம் ரூபாய் கிடக்கு பேங்க்ல எத்தனை லட்சம் 27 லட்சம் ஏ அப்பா கிடக்குதா 27 லட்சத்துக்கு மொத்தம் எத்தனை சைவர்னு கலங்களே பாப்பா அழகா சொல்லுவாரா மாமா சொல்லுவாரா அதான் தாத்தா இந்த காலத்து பெண்கள் எல்லாம் ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி கோயிலா அலைவாங்க ஆஸ்பத்திரியா அலைவாங்க அங்கதானே போக வேண்டியிருக்கு அப்படியும் கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கான்னு சொன்னா அந்த பிள்ளைய சொல்லுவா உன்னை பெத்ததுக்கு ஒரு குழவிகள பெத்திருக்காமல உங்க அப்பனுக்கு மேலதான் வாரு அவன் 8 அடி பாய்தான்னு சொன்னா பேவுல 16 அடி பாய்தியே அப்படின்னு ஏசுவா அப்ப பிள்ளைய பெத்தாலும் கஷ்டம் பிள்ளைய பெக்காம இருந்தாலும் கஷ்டம் என்ன செய்ய பெயர் சொல்வதற்கு ஒரு பிள்ளை செல்வ வேணுமில்ல அதே போலவே நாகமுடி ராஜமன்னனுக்கும் நாகக்கண்ணி பெண்குடியானவளுக்கும் ஒரு வருஷம் இல்ல தத்தா 2 வருஷம் இல்ல 12 வருடங்களமாக பிள்ளை செல்வம் இல்லாமல் அதான் தாத்தா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்போமே எல்லா தேவையும் அவங்ககிட்ட கேட்க முடியாதுல்ல இந்த 12க்கு சைவர் உண்டா கிடையாது தாத்தா 12க்கு சைவர் கிடையாதாமா கிடையாதுல்ல பிரின்சிபால முன்னால வச்சுக்கிட்டு 12க்கு சைவர் இருக்கா நீ கேட்க 12க்கு சைவர் கிடையாதுல்ல 12க்கு எப்படி சைவர் போடுவாங்க போட மாட்டாங்கல்ல நான் சொல்லுது எப்படி 12க்கு இந்த பக்கம் போடுங்க சைவரை போட்டு 2 போட்டு 1 போடணுமா 1 2 அப்ப சைவருக்கு 12க்கு சைவர் உண்டா கிடையாதா கிடையாது உண்டு தட்டா எப்படிமா 12க்கு முன்னாடி சைவர் போட்டாலும் 12 தானே 12க்கு அங்கூடி சைவர் போட்டா தான் 120 ஆமா 12க்கு முன்னாடி போட்டோம்னு சொன்னா 12 தானே இதுக்கே உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கலாம் அப்போ 12 கண்டுபிடிச்சதுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தோம்னா எல்லாரும் டாக்டர் பட்டம் வாங்க முடியும் அப்போ நாகமுடி ராஜமன்னன் நாகக்கண்ணி பெண்குடியானவளும் பார்க்கடல் எண்ணத்திலே வழங்கி வரன பறையிலே பகவானை மனதில் எண்ணிக்கொண்டு 12 வருடங்களமாக ஈசனை இருந்து தவம் இருந்து கொண்ட அப்படி பாரதமானது செய்திருக்க கைலாச மலையிலே என்ன நடக்கிறது தெரியுமா ஆதி வெள்ளி கைலாசத்திலே ஆண்டவனார் சிவபெருமான்
கைலகேக்கே வேலை கைலாசே சிவபெருமான் பார்வதி முதல் யானை 84 லட்சம் கோடி அத்தனையும் உயிர்கள் வேணுமே நாளின் நல்ல நாடு எங்கும் படியளப்போ நல்ல விளையாடுத்து உலகம் எங்கும் படியளப்போ நல்ல விளையாடுத்து விளையாடுத்து சுவாமி மாநிலமும் படியளப்போ படியளப்பார் சுவாமி அந்த ஈசனந்த சிவபெருமான் மக்களே வேணுமே எல்லாம் படியலே படியல அந்த பகவானோ படியல அந்த பகவானோ கைலாசோ வாரா அப்படி ஆதிவெள்ளை கைலாசத்திலே என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அப்படி இந்த நல்ல வேளையிலே அரியப்புறத்தை சார்ந்த வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறையாக வெள்ளிசைப்பாடி கைலாச மலையிலே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆளாக்கு திரையெடுத்த அகில உலகம் எல்லாம் அடியளந்தார் அப்படி 14 உலகமும் அடியளந்து விட்டு ஏன் ஈசனாகப்பட்ட சிவபெருமான் கைலேங்கிற மலைக்கு வரும் பொழுது என் தாயாகப்பட்ட பார்வதா தேவி எனவகிறார் அத்தான் பகவானே படியளக்க போறேன் நீரும் டெய்லி படியளக்க போறீரே நானும் படியரிசி எடுத்து கொடுக்கேன் நீங்களும் படியளக்க போறீங்க அதனால எத்தான் பகவானே இன்னைக்கு நீங்க படியளக்க போகும்போது ஒவ்வொரு கூட வர போறவையா பார்வதி உனக்கே நியாயமா இருக்கா படியளக்க போகும்போது என் கூட வாரேன்னு சொல்லி கைலாசத்துல யாரு இருப்பா அதனால அம்மா பார்வதி நான் சொல்லுவத கொஞ்சம் காது கொடுத்து கேளம்மா கேட்கணும் நீ கைலாச மலையில இரு சரி அத்தான் போய் படைத்த உயிர்களுக்கெல்லாம் படியளந்து விட்டாரு அம்மா கல்யாணம் முடிச்ச புதுசுல வாப்பிள்ளன்னு கூட்டு போனியே இப்ப ரெண்டு சின்னதுக்கு தாயாவன உடனே நான் பிறந்தாலும் வேண்டாங்கல நான் உங்க கூட வரும்போது அவளை கேவலமா இருக்கு அசிங்கமாவா நான் இருக்கேன் அப்படின்னு சில வீட்டுல சண்டை வருமா வராதா கண்டிப்பா வரும் கல்யாணம் முடிச்ச புதுசுல வேண்டாம் பிறப்படி போட்டுருவான் 1 மணி நேரம் அவனால பிறப்படி கூட்டு போயிருது மனுஷன் கல்யாணம் முடிச்சு 2 குழந்தை வந்துட்டு வைங்க இந்த அம்மா பிறப்பிட்டாலும் பிள்ளை எடுத்துட்டு போய் எங்க வரணுங்க பேசாம இரு நான் போயிட்டாரு கல்யாணம் முடிஞ்ச புதுசுன்னு சொன்னா ஒரு காபி டீ கேட்கனாலும் நம்ம கூச்சப்படும் என்ன நினைப்பாரோ சுட்டு வச்சிருக்காரோ எது சொல்லிடுவாரோ அம்மாட்ட போய் அப்படின்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கும் மாமியாருக்கு பயப்படுவாங்க பயம் இருக்கும்ல அப்ப கல்யாணம் முடிஞ்ச ஒரு பிள்ளைகள பெத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என் தலையில மிளகா அரைச்சிடணும் துட்டி இருந்தா என்ன இருக்கட்டா என்ன அப்படின்னு சொல்லி கடைக்காட்டுல கொண்டு விட்டுட்டு கடையில எத்தனை இருக்கோ அத்தனையும் நம்ம சாப்பிடுவோம் திங்க முடியலையோ அந்த அம்மா பாட்டுக்கு தின்னுக்கிட்டே இருப்ப அந்த ஐயாக்கு தன்னாலே வயிற்ற கலைக்கணும் எம்மாடி ஒரு காப்பிக்காக பயந்தவா கடையில அத்தனையும் திங்கால இவ்வளவு கூட்டிட்டு போனா என்ன நிலைமைக்கு ஆளாகும் 50 ரூபா செலவாகும்னா 150 ரூபா செலவாகும் அதுக்கு பயந்து போயே வீட்டுல விட்டுட்டு போயிருவாங்க மனைவிய நடக்கல லேச கடவரமா கூட்டு போய் சேலையை பார்த்தோன்னே கண்ணை உருட்டுவா எனக்கு அந்த சேலையை வாங்கி தாங்களேம்பா அப்படி வாங்கி கொடுக்கலன்னா அது ஒரு சண்டையை போடுவா இதுக்கு இவ்வளவு கூட்டு போக முடியுதுன்னு சொன்னா
நமக்கு செலவு மிச்சம் அப்படின்னு நினைப்பாருல. அதே போலவே கைலாச மலையிலே என் தாயாகப்பட்ட பார்வதா தேவியானவர் சொல்லும் பொழுது என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொல்கிறார், அடியே அம்மா பார்வதி, நான் பூலோகத்தில் உள்ள மக்களை எல்லாம் ஒவ்வொரு விதமாக படைத்திருப்பேன். எப்படி பகவானே? ஒருத்தனை கண்ணுள்ளவனா படைச்சிருப்பேன், ஒருத்தனை கண்ணு இல்லாதவனா படைச்சிருப்பேன். பத்தியில பாக்குறதுக்கு அழகா இருந்திருக்கு பாருங்க, ஆடியன்ஸ் உங்க ரசிகர். ஆமா, அப்படியா? அது கூட ரகசியம் இருந்தா நல்லதுதான். ரசிகர்னு சொல்றது எப்படி 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 எப்படி? அடியே அம்மா பார்வதி, பூலோகத்தில் உள்ள மக்களை எல்லாம் ஒவ்வொரு விதமாக படைத்திருப்பேன் அம்மா. அதாவது ஏன்னு வேண்டான்னு சொல்லுவேன்னு சொன்னா, பெண்களின் மனசு வந்து எங்க மனசுல இளகிய மனசு தட்டா. நீங்களா ஒரு கஷ்டம்னு சொன்னாலே மனசெல்லாம் பதறிடும். இளகிய மனசு சொன்னீங்க, செல்பனை கொடுங்க பாப்போம். உங்க இளகிய மனசு எப்படி இருக்கு பாப்போம். அதாவது தத்தா, எங்களுக்கு எல்லாம் ஒரு கஷ்டம்னு சொன்னாலே மனசெல்லாம் பதறி போயிடும். அதனால அம்மா பார்வதி, கைலாசத்துல இருமா அத்தான் போய் படைத்த ஊர்களுக்கெல்லாம் வழியிழந்து விட்டார் சொல்லும் பொழுது என் தாயாகப்பட்ட பார்வதா தேவியானவா ஆண்டவன் சிவபெருமானத்துல என்ன சொல்கிறான் தெரியுமா? ஆண்டவன் என் படியளவை ஆதிசக்தி பார்க்க வேணும், ஈசனோட படியளவை படியளவை இந்த ஈஸ்வரியால் பார்க்க வேணும், பார்க்க வேணும். இந்த உடையவனின் படியளவை உண்மையவை பார்க்க வேணும், பகவானோட படியளவை படியளவை. இந்த பார்வதியால் பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும். அப்படியே ஆதிவெள்ளை கைலாசத்திலே ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே தாயாகப்பட்ட பார்வதா தேவி எனவச் சொல்கிறார். என்னமா சொல்கிறார்? ஆண்டவா வரும்பொருளே, ஆண்டவனின் வடிவளப்பை ஆதிபரா சக்தி எனவள் வாக்க வேண்டும், பார்க்க வேண்டும். ஈசனோட வடிவளப்பை இந்த ஈஸ்வரியானவள் பார்க்க வேண்டும் ஐயா, பார்க்க வேண்டும். அப்படி என்று சொல்லும் பொழுது என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆதிபரா சக்தி இடத்துல என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆதிவெள்ளி கைலாசத்திலே கைலாசத்திலே ஆண்டவனார் சிவபெருமான் ஆதிவேலி கைலாச ஆண்டவனார் சிவபெருமான் அடியம்மா பார்வதி என்னுடைய வார்த்தைகள் என்று சொல்லி சிவபெருமான் ஆதிசக்தி இடமதில் உடனே யாரை சொல்வார் கடவுளோடு வந்தையானா சுவாமி கஷ்டம் வந்து சேருமம்மா அம்மா சேருமம்மோ ஏ அம்மா அம்மா வாரதி கடவுளோட வார்த்தையால் கடவுளோடு வந்தையான வேண்டி சேருமை ஆண்டவனோடு வந்தையான வேண்டி சேருமை
இந்த பகவானோடு வந்தையானா பகவானோடு வந்தையானா பாவம் வந்து யாருமா அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆதிபரா சத்திரத்திலே சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அடியே அம்மா பார்வதி, நீ என்னோட பூலோகம் வந்தையானா என்ன ஆகும்? கடவுளோடு வந்தையானா உனக்கு கஷ்டம் வந்து சேரும் அம்மா. சரி. ஈசனோடு வந்தையானா உனக்கு இடத்தில் வந்து சேரும் அம்மா. பகவானோடு வந்தையானா உனக்கு பாவம் வந்து சேரும் அம்மா. அதனாலே அம்மா பார்வதி ஆண்டவன் சிவபெருமான் சொல்வதை கேளு. நீ கைலாசம் மலையிலே இருமா. அப்படி உட்கார்ந்து அத்தான் போய் படைத்த உயிர்களுக்கெல்லாம் மடிலம் திட்டு வருகிறேன் என்று சொல்லும் பொழுது ஆதிபரா சத்தியனவ சொல்கிறார். அத்தான் பகவானே, என்ன பார்வதி, உமக்கிட்ட நான் என்ன கேட்டேன்? என்ன கேட்டேன்? சொத்து கேட்டேனா? இல்ல. சுகம் கேட்டேனா? இல்ல. உமரோடு படியிலக்க வாழ்ந்தன சொன்னேன். அதுதான் சிக்கலுங்க. ஆண்டவா, என்ன இன்னைக்கு நீர் என்ன சொன்னாலும் உம கூட இன்னைக்கு நான் படியிலக்க வர போறேன். படியிலக்க வந்தாயான ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு பார்வதி. ஆண்டவா பரம்பொருள, என்ன பார்வதி, என்னோட கட்டாயமாக படியிலக்க வருவேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவன் சிவபெருமான் சொன்னார். அடியே அம்மா பார்வதி, நம்ம வில்லு பாட்ட மாமா இப்ப லைவா பாத்துக்கிட்டு இருக்காரு. லைவா பாக்காரு. பாக்கட்டும். யாரு டிவில அடிக்க லைவா பாக்கலாம். ஆமா. அடியே அம்மா பார்வதி, என்னோடு படியிலக்க வரவேன் என்று சொல்லும் பொழுது என் தாயாகப்பட்ட பார்வதா தேவி சொல்கிற ஆண்டவா பரம்பொருளை படியிலக்க கூட்டிட்டு போலன்னு சொன்னா எங்க அம்மா வீட்டை பார்த்து நான் பாட்டுக்கு போயிருவேன். அப்ப சிவபெருமான் சொன்னார். அடியே அம்மா பார்வதி, அப்படி என்னோட பூலோகத்துக்கு நீ மடியிலக்க வருகிறேன் என்று சொன்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். எப்படி தெரியுமா செய்யணும்? அடியே அம்மா பார்வதி, உன் அண்ணன் ஆயக்கண்ணன் கோபாலன் மீது ஆணையாக படியிலக்க போகும் பொழுது வாய் திறந்து பேச மாட்டேன் என்று சொல்லி சத்தியம் அப்படி என்று சொல்லும் பொழுது ஆதிபரா சத்தியனவ சொன்னா. ஆண்டவா பகவானே, உனக்கு ஒரு சத்தியம் தானே செஞ்சு தரணும். இத கூட நான் செய்ய மாட்டானா? ஏன் அண்ணன் ஆயக்கண்ணன் கோபாலன் மீது ஆணையாக பூலோகத்தில் படியிலக்கும் போது வாய் திறந்து பேச மாட்டேன் என்று சொன்னார். அப்படி சத்தியத்தை செய்து பொழுது அதாவது ஆண்டவன் சிவபெருமான் படைத்ததோறு மக்களுக்கு படியிலக்க போறான்னு சொன்னா ஆதிபரா சத்தியனவதான் படி அரிசி எடுத்து கொடுப்பாளாம். அதான் வீட்டுல கணவன் மனைவின்னு சொன்னா அந்த கணவர் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வாராருன்னு வச்சுக்கிடுவோமே, என்ன தெரியுமா செய்யணும்? 500 ரூபாய்க்கு உழைக்காருன்னு சொன்னா 500 ரூபாய் அந்த அம்மா கையில கொடுக்கணும். 500 ரூபாய் கொடுத்துட்டு லைவா பாக்காரு. யாரு டிவில அடிங்க இப்ப வெளில பாட்டா நீங்க இருக்கிறது நீங்களே பாக்கலாம். பாத்துக்கிட்டே இருக்கலாம். அதாவது 500 ரூபாய உழைச்சிட்டு வந்து அந்த அம்மா கையில கொடுக்கணும். அதாவது குடுக்க மாதிரி குடுக்கணும், வேங்குற மாதிரி வேங்கணும். அது எப்படி வீட்டுக்காரிட்ட குடுக்கற மாதிரி கொடுத்து வேங்குற மாதிரி வாங்க முடியும்? அதாவது இப்ப 500 ரூபாய் குடுக்கேன்னு வச்சுக்கிறீங்களே, நைஸா சொல்லணும். எம்மா எவ்வள நான் வேற 3 நாளா முழிச்சு வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன் பாத்துக்கோ. அதனால ஒரு 145 மட்டும் தந்தன்னு வச்சுக்கோயே. சரி ஒரு 150 தாயே. எப்படி ஒரு 150 தாயே? நான் வேற 3 நாளா முழிச்சு வேலை பார்த்திருக்கேன் பாத்துக்கோ. கண்ணுலாம் எனக்கு சொருகுதம்மா. ஒரு 150 மட்டும் தந்தன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் அடிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. வேற சொல்லுவாரு, ஏப்ல 150 தந்துட்டுன்னு வச்சுக்கிறேன், நான் சைடிஸ்க்கு என்ன செய்வேன்? வேணும்ல, மெயின் என்னத்த வேங்கினாலும் சைடிஷ் வேணும்ல, வேங்கணும்ல. எம்மா கூட 50 தந்துன்னு வச்சுக்கோ, ஒரு 200 தரப்பு போதும் அப்படின்னு சொல்லி நைஷா அந்த அம்மாட்ட 200 ரூபாய் வாங்கிக்கணும். அப்ப அந்த அம்மா மனசுல நினைப்பா, சரி 3 நாளா முழிச்சு வேலை பார்த்திருக்காவோ, ஒரு 200 ரூபாய் தானே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த அம்மா 200 ரூபாய் கொடுத்துருவா. அப்ப 500ல 200 போனா மிச்சம் எத்தனை ரூபாய்த்தா? 300 ரூபாய் இருக்கு. இந்த 300 ரூபாய்க்கு என்ன செய்யணும் தெரியுமா? எவ்வளவு சொல்லுங்க. நான் வேற 3 நாளா வீட்டுல இல்ல, நீ வேற கறி எடுத்து சாப்பிட்டு இருக்க மாட்டேன். அதனால ஒரு 200 ரூபாய் தந்தேன்னு வச்சுக்கோ, 1/2 கிலோ கோழி கறி எடுத்துட்டு வந்துருவேன். ஆட்டுக்கறி விக்க விலைக்கு வாங்க முடியாதம்மா. அப்படியா? 200 தருவாங்களா? 400 ரூபாய். நம்ம பட்ஜெட் இங்க 300 தான் இருக்கு.
அதனால அம்மா 200 தந்தோன்னு வச்சுக்கோ, அரை கிலோ கோழிக்கறி எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி நைஸா 200 வாங்கிடுவாரு. அப்போ 300ல 200 போனா மிச்சம் எத்தனை இருக்கா? 300ல 200 போனா 100 ரூபாய் இருக்கு. 100 ரூபாய் இருக்கு. இந்த 100 ரூபாய்க்கு என்ன செய்யணும் தெரியுமா? எவ்வளவு சோறு வாங்கணுமா? வீட்டுல அரிசி இருக்கான்னு பாருங்க. பாச்சா அரிசி இல்லாம எப்படி கோழிக்கறி வைக்க முடியும்? அதனால இந்த 100 ரூபாய்த்தா அத்தான் போய் அரை கிலோ அரிசி வாங்கிட்டு வரேம்மா. அப்ப 2 கிலோ அரிசி வாங்கிடுவோமா? 2 கிலோ அரிசியா வாங்கிடலாம். அப்போ அந்த 100 ரூபாயை வாங்கி இந்த ஐயா 2 கிலோ அரிசியை வாங்கிடுவார். அப்ப அந்த அம்மாட்ட 500 ரூபாய் கொடுத்த மாதிரி ஆச்சு, 500 ரூபாய் நைஸா வேங்கின மாதிரி ஆச்சு. இப்படி வாங்கிட்டோம்னு சொன்னா பிரச்சனையே இல்ல. ஆனா கைலாச மலையிலே என் தாயாகப்பட்ட பர்வதா தேவியானவா ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே எப்படி பரியரிசி எடுத்து கொடுக்கிறாள் தெரியுமா? ஆதி வெள்ளி கைலாசம் கொட்ட வாசலில் அம்மை உமை பார்வதி ஆண்டவனு பகவான் ஏ அவளுக்கு சங்கரன் ஆண்டவனே பகவான் வழக்கும் சங்கரன் ஈஸ்வரனை இறைவன் வழக்கும் சங்கரன் அம்மை உமை பார்வதி ஆண்டவனி இடமளி நாளை நல்லதினை எடுத்து அங்கே நாதன் கையில் தான் கொடுப்பார், நாதன் கையில் தான் கொடுப்பார். நாளை நல்லதினை எடுத்து நாதன் கையில் தான் கொடுக்க நல்லதினை எடுத்து கொடுக்க அம்மை உமை பார்வதி ஆண்ட கண்ட சிவபெருமா சக்தியும் அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே தாயாகப்பட்ட பர்வதா தேவியானவா நாளை இதனை எடுத்து நாதன் கையிலே தான் கொடுத்தாள். உலக்கு இதனை எடுத்து உடையவனர் கையில் தான் கொடுத்தாள். அப்படி படியரசி எடுத்துக்கொண்டு ஆண்டவன் சிவபெருமானம் ஆதிபரா சக்தியானவளும் படைத்ததோறும் மக்களுக்கு படியளக்க வேண்டும் என்று சொல்லி வரும் பொழுது என் தாயாகப்பட்ட பர்வதா தேவியானவா அழகான பெரிய ஆலமரத்தை கண்ணிலை கண்டார். அந்த ஆலமர தன்னதிலே ஒரு சின்ன சிறு பாலகனானவன் ஆடு மாடுகளுக்கு கொலை பறிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆலமர தன்னதிலே முனிக்கொப்பில் இருந்து கொண்ட அடிக்கொப்பை வெட்டுவதை கண்டிலை கண்டார். யாராவது முனிக்கொப்பில் இருந்து அடிக்கொப்பை வெட்டுவாங்களா? அப்படியா? அதே போலவே அந்த சின்ன சிறு பாலகனானவே ஆடு மாடுகளுக்கு கொலைகளை வெட்ட வேண்டும் என்று சொல்லி முனைக்கொப்பில் இருந்து அடிக்கொப்பை வெட்டுவதை கண்ணிலை கண்டாள். ஆதிபரா சக்தி பார்வதி. அப்ப என் நாயகப்பட்ட பார்வதா தேவி என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிற? ஆண்டவா பரம்பொருளை என்ன பார்வதி, யார் பெற்ற பிள்ளையோ தெரியலையா இந்த சின்ன சிறு பாலகனை நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். பார்வதி என்ன கைலாசம் அருகில இருந்து படிகளுக்கு வரும்போது சரி வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன்னு சொன்னீங்க. பேச மாட்டேன்னு சொல்லி சத்தியமெல்லாம் பண்ணிட்டு வந்திய பார்வதி. இப்ப இந்த சின்னஞ்சிறு பாலகனை காப்பாற்ற வேண்டும்னு சொல்றீங்க. ஆமா. என் பார்வதி என்ன சின்னஞ்சிறு பாலகனை காப்பாற்ற முடியாது. ஏன் முடியாது? அவனுடைய விதியானது முடிஞ்சு போச்சு. விதியும் மதியால் விளையாடலாம்ல சுவாமி. என் படியளப்புக்கு இடைஞ்சலாகி இருக்கும், பேசாம வாரியா வரலையா அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு வா. அப்படி என்று சொல்ல ஆதிபர சக்தியானவன் பார்த்தா, என் ஆண்டவனே பகவானே என்னையா நம்ம கண்ணு முன்னால ஒரு சின்னஞ்சிறு பாலகன்
கீழே விழுந்து மாண்டு மடிய போறாரு. சரி, அவனை நீங்க காப்பாற்ற முடியுமா முடியாதா? எம்மா பார்வதி, என்ன கைலாச மலையில இருந்து கிளம்பும் போது நீ என்ன சொல்லிட்டு கிளம்புன? என்ன சொன்ன? வாய் திறந்து பேச மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ண. சொல்லத்தான் செஞ்சேன். அதாவது தத்தா, இந்த பெண்களின் பேச்ச மட்டும் நம்பவே கூடாது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னு சொன்னா, என்ன இந்த பெண்களின் வாய் வந்து சரி சிப்பில்லாத மொழிபாரிசு வாய் எப்படி இருக்கும்? உங்க வாயும் தானே. எப்படி சொன்ன? அதான் பேசிக்கிட்டு இருக்கேன். என் வாயை மூட முடியுதா? முடியாதுல்ல. மூட முடியல. வாயை முன்னா துட்டு கிடைக்காது. நீங்க வாய பேச பேசதான் துட்டு கிடைக்கும். சரிதானே? போனா ஆமா. அதாவது சரி பெண்களின் வாயின்னு சொன்னா சிப்பில்லாத மணிப்பாரிசு வாய் எப்படி இருக்கும்? சரி திறந்த வாயை மூட முடியுமா? பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசிக்கிட்டே தான் இருப்போம். ஆமா. என்ன செய்ய? ஒரு பேசத்தானே கடவுள் வாய் கொடுத்திருக்கான். சரி என்ன பேசாம இருந்த பிறகு வாய வச்சு என்ன செய்ய? பேசக்கூடிய இடத்துல பேசணும். மாமியார்கிட்ட போய் யாருக்கு மேல பேசணும்? மாமியா என்ன செய்வா? அதாவது அந்த காலத்துலதான் மருமகள மாமியாருக்கு பயந்தாங்க. ஆமா. இந்த காலத்துல மாமியார் எல்லாம் மருமகளுக்கு பயப்பட வேண்டியிருக்கு. இருக்கா இல்லையா? ஒரு வார்த்தை வாங்கி பேச பயப்படுதாங்க மாமியார். அந்த காலத்துல மாமியார் வாரான்னு சொன்னாலே மருமகளுக்கு பயமா இருக்கும். என்ன சொல்ல போறான்னு தெரியலையே, 6 மணிக்கு எந்திரிச்சு வேலையை பார்க்கணுமே அப்படின்னு மனசுக்குள்ள பயம் இருக்கும். இப்ப 10 மணி அளவுல குரட்டை போட்டு வரனாலும் மாமியாருக்கு தான் பயமா இருக்கு. எந்திரிச்சு காப்பி கேப்பாளே, சாப்பாடு கேப்பாளே. 9 மணிக்கு எந்திரிச்சு வர மருமவா மாமியார் 6 மணிக்கு எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிருந்தா பாக்கல. அப்ப ஆதிவரா சத்தியனவ ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே சொல்லும் பொழுது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொன்னார், அடியே அம்மா பார்வதி, நீ வாய் திறந்து பேச மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு வந்த. இப்ப அவன் மேல குதிக்காமங்க. இப்ப அவனை போய் காப்பாத்துங்க. அவன் விதி முடிய போதம்மா. ஆண்டவா பெரும்பொருளை, யார் வச்ச பிள்ளையோ தெரியும் இல்லையா? அதனால எத்த பகவானை நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் அப்படி என்று சொல்லும் பொழுது என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொன்னார், அடியே அம்மா பார்வதி, அந்த சின்ன சிறு பாலகன் மேலிருந்து கீழே விழும் பொழுது அம்மா என்று சொல்லி விழுந்தார். ஆதிவர சக்தியனவா நீ போய் காப்பாற்று. அவன் அப்பா என்று சொல்லி கீழ் விழுந்தார். ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் போய் காப்பாத்துகிறேன் அப்படி என்று சொல்லும் பொழுது அந்த ஆலமர தன்னதிலே சின்ன சிறு பாலகனானவன் ஆலமர தன்னதிலே இருந்து செத்தேன் என்று கீழ் விழுந்தான். அப்படியே மாண்டு மடிந்து விட்டான். அதுதான் சொல்லுவாங்க, தவளை தன் வாயால் கெடும்னு சொல்லுவாங்க. தவளை சும்மா இருந்தாலும் வாக்கு சரியா போக்கலன்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரிதான் நல்லது பேசுறது நம்ம வாய் தான், கெட்டது பேசுறதும் அதே வாய் தான். உண்மை. அதே போலவே அந்த சின்ன சிறு பாலகனானவன் மேலிருந்து கீழே விழும் பொழுது அப்பா என்று சொல்லி விழுந்த ஆண்டவன் சிவபெருமான் போய் காப்பாத்திருப்பாரு. அம்மா என்று சொல்லி விழுந்தால் ஆதிபர சக்தியானவ காப்பாத்திருப்பார். அப்படி ஆண்டவன் சிவபெருமானும் ஆதிபரா சக்தியானவளும் சின்ன சிறு பாலகனுக்கு மோட்சத்தை கொடுத்து விட்டு படைத்ததோரு மக்களுக்கு வடிவிலக்க வேண்டும் என்று சொல்லி வரும் பொழுது என் தாயாக வைத்த பார்வதா தேவி எனவா எங்கே வருகிறார்கள் தெரியுமா? அது வெள்ளி கைலாசே, வெள்ளி கைலாசே வியானுமே சிவபெருமை பார்வதி ரீசி எடுத்துக்குவாடு அந்த நாகலோகம் வழியாக சிவபெருமா அம்மை ஊமை பார்வதி நாதனோட கைவிடு கடலின் வழியாக சுடனை வரவாது ஆதி பேர சக்தியாண்ட வேணி நிடமதில் ஆண்ட வேணி பகவான் ஆண்ட வேணி பகவான் இது ஆதிசக்தி வார்த்தைக்கு
ஏ ஆண்டவனே பகவான் ஆவிசக்தி வார்த்தையோட இடமதில் அப்படி ஆண்டவன் சிவபெருமானம் ஆதிபரா சக்தியானவளும் படைத்ததோறும் மக்களுக்கு வடிவக்க வேண்டும் என்று சொல்லி சரி நாகலோக வட்டணத்திலே பார்க்கடலில் வழியாக வரும் பொழுது தாயாகப்பட்ட பார்வதா தேவி எனவ சொல்கிறார். என்னமா சொல்லுகிற ஆண்டவா பரம்பொருளை என்ன உங்களுடைய மந்திரத்தை யாரோ ஒழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்ல சரி என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொன்னார். என்னமா சொன்ன ஏ அம்மா பார்வதி என்ன பகவான் இந்த பார்க்கடல் என்னதிலே வழங்கி வரன பாறையிலே என்னம்மா நாடியெல்லாம் எதிர்வரைத்த நாகலோக வட்டணத்திலே ஆண்டு வரக்கூடிய நாகமூடி ராஜமன்னன் நாகக்கண்ணி வெண்கொடியானவளும் இந்த நாகமூடி ராஜம்மன் நாகக்கண்ணி பெண்கொடை குஞ்சு ஏது விளையாடு செல்வம் வேணும் ஐயா மடியில் வைத்து விளையாடு மகளை செல்வம் வேணும் நல்ல வியார்களும் கடலின் கண்ணதே வேர்ணம் மேடையில் ஆண்டவனை தானினே வாசி செய்துவார் 12 வருடகால் 12 வருடகால் அலே பரவாவோ செய்துவார் அவரே ஓர் அப்படி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொல்கிறார். ஏ அம்மா பார்வதி நாகலோக பட்டணத்திலே ஆண்டு வரக்கூடிய நாகமூடி ராஜமன்னன் நாகக்கண்ணி பெண்குடியானவளும் கொஞ்சியது விளையாட குழந்தை செல்வம் வேணும் என்று சொல்லி மடியில் வைத்து விளையாட முதலை செல்வம் வேணும் என்று சொல்லி பார்க்கடல் என்னதிலே வலிங்கு வரணும் பாறையிலே ஆண்டவனை தான் நினைத்து அருந்தவசானதை செய்து வருகிறார்கள். அம்மா செய்து வருகிறார்கள் 12 வருடமாக ஈசனையும் தான் நினைத்து இறந்த தவமானதை செய்திருக்க என்று சொல்ல சரி இந்த ஆயாகப்பட்ட பார்வதா தேவி எனவ சொன்னா. என்னமா சொன்ன ஆண்டவா பரம்பொருளே என்ன உங்களை தான் நினைத்து 12 வருடகாலமாக தவம் இருந்து வருகிறார்களே ஆமா அவர்களுக்கு பிள்ளை சிறத்தை கொடுத்தா என்ன அப்படிலாம் கொடுக்க முடியுமா பார்வதி? எதுக்கு உடனே கேட்டதெல்லாம் கேட்ட பக்தர்களுக்கு கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. நாகராஜன் நாகக்கண்ணி பிள்ளைக்காக தவம் இருக்காங்க. ஆமா இவர்களுக்கு குழந்தை வர கொடுக்கணும்னு சொன்னா ஒரு மனிதனுக்கு 7 ஜென்மம் உண்டு. ஆமா போன ஜென்மத்துல என்ன பாவ புண்ணியம் செஞ்சிருக்காரோ பாக்கணும்ல அதுக்கு தக்கபடிதான் இந்த ஜென்மத்துல வாழ்க்கை கிடைக்கும். ஆமா பார்வதி இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் முன்ன ஒரு ஜென்மத்துல என்ன செய்தார்கள் என்ற கணக்கெடுத்து பார்க்கணும். அதாவது நம்மளுடைய கணக்கை எல்லாம் பார்க்கணும்னு சொன்னா யார் வரணும்? சித்திரபுத்திரன் ஐநார் வருகிறோம். அப்ப ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமா சித்திரபுத்திரன் ஐநாரை வரவழைத்தார். ஐயாய மகனே சித்திரபுத்திரா இது நாகமூட்டி ராஜவன நாகக்கண்ணி வெண்குடனவளும் 2 பேருடைய கணக்கிட்டை பார்க்க வேண்டும். அப்படி என்று சொல்லும் பொழுது சித்திரபுத்திரன் ஐநார் வந்து என் ஆண்டவன் சிவபெருமானத்துல இருந்து என்ன சொல்கிறார் தெரியுமா? அங்க ஆண்டவனிடமாதி அம்மை உமை பார்வதி சிவபெருமா என்னுடைய வார்த்தைக்கு சித்திரபுத்திர ஐயனார் நாகமூடி ராஜமன் நாகக்கண்ணி பெண்ணோடு 2 பேரை கணக்கிட்டையும் பார்க்க வேணும் என்று சொல்லி நாகமூடி ராஜமன் போன ஒரு செம்மத்தில் நாகமூடி ராஜமன் நாகக்கண்ணி பெண்கோடி போன ஒரு சென்மத்தில மருத்துவ குளமதியில மருத்துவச்சான் பரவாக இருக்கும் பெண்கள் மருந்து தான் கொடுத்து கற்பு செய்திருக்க நாகமூடி ராஜமன்
போன ஒரு ஜென்மத்தில வேடுவராக தான் பிறந்து சிரமமாக இருக்குமான் அம்பால எதிர்த்து என்று நல்ல வியார்களுக்கும் ஒன்றியாது விளையாட ஒன்றியாது விளையாட ஓய் கொண்டு செல்வம் கிடையாத அப்படி ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே சித்திரபுத்திரன் என்ன சொல்கிறார்? மற்றபடி பெருமக்களுக்கு அன்பான வேண்டுகோள், முளைப்பாரி போட்ட தாய்மார்கள் அங்கே முளைப்பாரி போட்ட இடத்துக்கு செல்லும்படி விழா கமிட்டியாளர் கேட்டுக்கொள்கின்றார்கள். சரி, அப்படி என் ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே சித்திரபுத்திரன் என்ன சொல்கிறார்? சரி, அடியே அம்மா நாகராஜா, ஆமா, நாகமுடி ராஜமன்னன் போன ஒரு ஜென்மத்திலே வேடுவர் குலத்திலே தான் பிறந்து சினமாக இருக்கக்கூடிய மான்களை எல்லாம் அம்பாலே எதிர்க்கிறார். அதனாலே அவனுக்கும் வெள்ளை செல்வம் கிடையாதம்மா, கிடையாதம்மா. நாகக்கண்ணி பெண்குடியானவா போன ஒரு ஜென்மத்தில மருத்துவ குலத்தில் தான் பிறந்து கருவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் கருமருந்து கொடுத்து கருப்பணது செய்திருக்கிறார். ஆகையினால் அவர்களுக்கும் அடியில் வைத்த விளையாட மதுரை செல்வம் கிடையாது என்று சொல்லும் பொழுது என் தாயகப்பட்ட பார்வதா தேவியானவர் சொன்ன ஆண்டவா பரம்பொருளே, போன ஒரு ஜென்மத்தில என்ன ஒரு குற்றம் செய்தாலும் இந்த ஒரு காலத்தில உங்களை நினைச்சுகவும் இருந்திருக்கிறார்கள். அதனாலே எத்தா பகவானை இரண்டு பேர்களுக்கும் கட்டாயமாக குழந்தை செல்வம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவன் சிவபெருமான் சொன்னார், அடியே அம்மா பார்வதி, இரண்டு பேர்களுக்கும் குழந்தை செல்வம் கொடுத்தோம்னு சொன்னா நமக்கு இடங்கள் வந்து சேரும் அம்மா. அதனால் என்னால் குழந்தைவரம் கொடுக்க முடியாது என்று சொல்லும் பொழுது விட்டு பார்வதா தேவி என்ன சொன்ன ஆண்டவா பரம்பொருளே, இரண்டு பேர்களுக்கும் குழந்தை செல்வம் கொடுக்காவிட்டால் உங்களோடு கைலாசம் வரமாட்டேன். பார்வதி, இது உனக்கு நியாயமா இருக்கா? அங்க ஒரு சின்ன பையனை காப்பாத்துன்னு சொன்னேன். இப்ப இரண்டு பேர்களுக்கும் குழந்தை செல்வம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுது, இப்ப கூடுன்னு சொல்லுத. அதனால அம்மா பார்வதி என்னால கொடுக்க முடியாது அப்படி என்று சொல்லும் பொழுது நாயகப்பட்ட பார்வதா தேவி சொன்னா, ஆண்டவா பரம்பொருளை, நீங்க குழந்தை செல்வம் கொடுக்காவிட்டால் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் பகவானே. பார்வதி, என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லுதே, உன்னால கொடுக்க முடியுமா? ஆண்டவா பரம்பொருளை, முத்தார் அம்மனாக நான் பிறக்க போறேன், காளி அம்மனாக பிறக்க போறேன். ஆனா யாருடையும் வயிற்றிலையும் கருவாகி உருவாகி பிறக்க மாட்டேன். நாகமூடி ராஜமன்னன் கரு நாகமாக வடிவம் கொள்ள வேண்டும். நாகக்கண்ணி பெண்குடியானவர் சின்னாகமாக வடிவம் கொண்டு அப்படி இரண்டு பேர்களுமாக சார்கடல் எண்ணதிலே பளிங்கு வர்ண பாறையிலே 41 நாள் வரைக்கும் மத்தியிலே திரைவளைத்து மறையோனை தான் நினைத்து அப்படி 41 நாள் வரைக்கும் தவறுந்தாங்கன்னு சொன்னா 41 நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில 8 முட்டையானது வந்து பிறக்கும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவனுடைய வார்த்தைப்படி இரண்டு பேர்களும் ஒருவரத்தை மாற்றிக்கொண்டு பார்க்கடல் எண்ணதிலே வலிங்கு வர்ண பாறையிலே தவம் இருக்கும் பொழுது நாரதர் மகிழ்ச்சியானவர் பார்த்தார். இரண்டு பேருடைய தவத்தை கிளக்க வேண்டும் என்று சொல்லி மன்மதனே வரவழைத்து மன்மத வானத்தை போட்ட பொழுது இரண்டு பேர்களும் ஆண்டியன் சிவபெருமனுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை தான் மறந்து இரண்டு பேர்களும் ஒன்றோடு ஒன்று இணையும் பொழுது இரண்டு நாகங்களும் ஒன்று சேர 21 நாளையில 8 முட்டையானது வந்து பிறக்க மற்ற 20 நாள் கருணாகம் அடைகாக்க அப்படி 41 நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில யார் வந்து பிறக்க போற தெரியுமா? தோரையம்மா நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில அம்மா 41 நாளையில நல்ல செவ்வாய் கிழமையில 8 முட்டை நான் பறக்க 8 நல்ல முட்டையில யாரெல்லாம் பிறக்க போறா? ஒன்னாவது முட்டையில முத்தாரமா தான்